நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்னையோட நம்ம மக்காச்சோளம் போட்டு 119 நாள் ஆகுதுங்க. ஆக்சுவலாக 120 125 நாளுக்குள்ள அறுவடை பண்ணி ஆகணும். எப்படி நம்ம 125 நாள் இல்லை 128 இல்லை 130 நாளுக்குள்ளே பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா மக்காச்சோளம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் பச்சை இருக்கத்தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பூமியிலையும் கொஞ்சம் ஈரம் இருக்கத்தாங்க செய்யுது. ஏன்னா கடைசியாகவே சொல்லியிருந்தேன், இந்த பொங்கலை ஒட்டி 3-4 நாளைக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு மழை கிடச்சிருந்தது. அதனால் மக்காச்சோளம் எல்லாமே நல்லா பச்சை அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க காயில். ஆனால் ஒரு சில இடங்களில் கருதுகள் இந்த மாதிரிக்கு தலை தொங்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்தீங்கனாலே தெரியும், உட்பகுதிகளில் கருதுகள் எல்லாமே தலை தொங்கிருச்சுன்னா அடுத்து கீழே தான் செய்யும், நம்ம பிறக்க வேண்டியதாயிரும். அதனால் தலை தொங்கினதோட அறுத்துட்டோம்னா நல்லபடியாக மக்காச்சோளம் வரும். ரொம்ப உடையாமவும் மிஷினில் அடிக்கும்போது மக்காச்சோளம் தனியாக பிரிஞ்சு வரும். அதனால் கரெக்டான டயத்துக்கு நம்ம அறுவடை பண்ணி ஆகணும். வண்டிக்கெலாம் ஓரளவு சொல்லி வச்சிட்டோம். கீழே பூமி காஞ்சதுமே அறுவடை பண்ணிடலாங்க. அதே மாதிரிக்கே ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், மலர் விவசாயம் பற்றின முழு தகவல்களையும் அடங்கி ஒரே வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, பார்க்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.